சென்னையில் நடைபெற்ற EMI படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய இயக்குனர் பாக்யராஜ், லைஃப்ல நடக்கிறத மலையாளத்தில் கதையாக எடுப்பதால் படங்கள் ஓடுவதாகவும் கோடிகளில் செட்டுகள் போடுவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். கதைகள் எங்கேயுமே அங்கேயும் இங்கே இப்படி போய் தேடி கீடி எல்லாம் கதையை திங்க் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை வச்சு தான் கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணதுனால தான் அந்த கதைகள் மலையாளத்தில் இருக்கிற கதைகள் எல்லாம் குயிக்காகவும் எடுக்க முடியுது. ரொம்ப அவங்களுக்கு செட்டு போட வேண்டியது இல்லை. பிரம்மாண்டங்கள் அத்தியாவசியமாக தள்ளியில். அதே மாதிரி அவங்களுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லாமல் இருக்குது. நடிகர் விஜயுடன் இணைந்து நடிக்க ஆசை என்று டிராகன் பட நாயகி கயார் லோகர் தெரிவித்துள்ளார். Yes. With all your love, I'll act with everyone and I'll not miss anyone. I want to act with all the heroes. இது காலேஜ் வைவால நாங்க சொல்றது எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும், எல்லாமே படிச்சிருக்கோம். ஒரு நேம் one hero. I surely want to act with him. manifest பண்றோம். I think everyone knows by now it's Thalapathy sir. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற 25வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அவர் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள் மத்தியில் நடந்து சென்று தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் மாணவ மாணவியர்கள் உற்சாகமாக பாடலுக்கு ஏற்ப நடனமாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.